ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த ஃபர்ஸ்ட் நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்த எல்லாமே நம்ம நல்லபடியாக தேவஸ்தானத்துக்கு அடுத்து வந்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்க கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையை ரொம்ப நன்மை செய்திருக்கிறார். அதனால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பிரகாரமாய் தேவசனியாக வந்து தேவனை தொடர்ந்து கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் நாள் கிருபை வைக்கும் பாருங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை சில அடியானுக்கும் கர்த்தர் பாக்கியத்தை சாக்கி கொடுத்தவையா கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இப்போ கையில் வேதாந்தத்தை திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தெய்வ மன்னாவை பெற்றுக்கொள்வோமாக. கடந்த 2-3 வாரங்கள் முன்னாடி நாம் சில கீழ்ப்படிதல் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஆபிரகாம் உள்ள காரியத்தை அவருடைய காரியத்திலே ஒரு 5 விதமான கீழ்ப்படிதல் காரியங்களை கற்றுக்கொண்டோம். தைரியமான கீழ்ப்படிதல், பசுத்தமான கீழ்ப்படிதல், அன்பான கீழ்ப்படிதல் எப்படி ஒரு 5 காரியங்களை கற்றுக்கொண்டோம். அது பிற்பாடு கீழ்ப்படிதல் என்ன என்பது ஒரு அர்த்தத்தையும் கற்றுக்கொண்டோம். அதாவது ஒரு பெனிஃபிட்டுக்காக ஒரு கீழ்ப்படிதல் அந்த ஆட்களுக்கு முழுமையான அடிமையாக தன்னை சமர்ப்பிப்பதே முழுமையான கீழ்ப்படிதல். பெனிஃபிட் எதிர்பார்க்காம கீழ்ப்படிதல் சொல்லி ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். இன்னும் கீழ்ப்படிதல் குறித்து இன்னொரு பாடம் கற்றுக்கொள்ள முடியாது. இதுவாக நமக்கு விரும்புகிறார். அது என்னவென்று சொன்னால் வசனத்துக்கு கீழ்ப்படிதல் எப்படி என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லை, வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படிவது, தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவதுன்னு சொன்னால் நம்முடைய பங்கை அந்த வசனம் நிறைவேறக்கு ஏதாவது நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய பங்கை தேவனுக்கு கொடுப்பது தான், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுதல்னு சொல்லி வேதாகம் வழியாக நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு நாம் கீழ்ப்படுதல்னு சொன்னால் எதனால் அதை நிரூபிக்கிறோம்? ஏதாவது அவரோட மனதில் அவர் அன்பை நம்ம அன்பை அவர் மேலே வைத்து அவர் கீழ்ப்படுதல் காட்டுறதுக்கு நம்ம ஒரு அடையாளம் தான் நாம் நம்மளோட பங்கை தேவனுக்கு கொடுக்கறதுனால் அப்படி நிரூபிக்கிறோம். ஆகையினாலே இந்த கீழ்ப்படிதல் ஒரு வார்த்தை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய பங்கை நாம் தேவனுக்கு செலுத்துறதுனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல்னு சொல்கிற அடையாளத்தை காட்டும்படியாக இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹalleluya. இதுவே நமக்கு உதவி செய்வதாக. இப்போ வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். மத்தேயு 22:21. 34ஆம் பக்கம். 34ஆம் பக்கம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்றார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே தேவனுக்குரிய செலுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே இயேசு சொல்வதை பார்க்கிறோம். ராயன் பங்கு கொடுத்து விடுங்கள், கவர்மெண்ட் கொடுத்து விட வேண்டும், தேவனுக்குரிய தேவன் கொடுத்து விட வேண்டும் சொல்லி சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னது வித்தமாய் அந்த வார்த்தையை சொன்னான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது லிட்ரிக்கலாக அந்த வார்த்தையை எடுக்காமல் ஆவிக்குரியத்தமாகவே அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா இங்கே ராயனுடைய காணிக்கை ராயனுக்கும் தேவனுடைய காணிக்கை தேவனுக்கும் என்று சொல்லப்படவில்லை. அந்த அந்த துட்டில் அந்த காசில் யார் படம் போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறார். ஒரு பக்கம் ராயன் படம், நம்ம தேவனுக்கும் ராயன் கொடுத்துருங்க. ஒரு பக்கம் ராயனோட போட்டிருக்கனாலும் ராயன் கொடுத்துருங்க, தேவனுக்கு கொடுக்குறங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். இயேசு சொன்னார். இதில் என்ன ஒரு லாஜிக்காக கற்றுக்க சொன்னார், ஒரு லா பிரகாரம் சொன்னார். எப்படி அப்படின்னா காரியத்தை, அதாவது காணிக்கை மாத்திரம் தேவன் கொடுங்கன்னு சொல்லாதபடிக்கு ஒரு லாஜிக் அவையசத்து சொல்வதை இங்கே ஆவிக்குரிய அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க. இதுதான் இவரோட லா, இதான் இவரோட லாஜிக். அவருக்குரியதை நாம் செலுத்த வேண்டும். அவருக்குரிய பங்கு என்னவோ அதை செலுத்த வேண்டும். காணிக்கை மாத்திரம் இங்கே சொல்லப்படவில்லை. இங்கே தேவனுக்குரிய அவர் கொடுத்து விடுங்கள், ராயனுக்குரிய அவர் கொடுத்து விடுங்கள். அது காசாக இருந்தாலும் சரி, வேறு எந்த காரியமாக இருந்தாலும் அது சரி. நாம் தேவனுக்குரிய பங்கை சரியாக கொடுக்குறோமா என்கிறதை பார்க்க வேண்டும். தேவனுக்கு ஒரு பங்கை தேவன் நம்ம கொடுத்த காரியத்திலே தேவனுடைய பங்கை நாம் எப்போ தேவனுக்கு சரியாக செலுத்துகிறோமோ அதுதான் என்னது மெய்யான வசனத்தில் கீழ்ப்படிதல். ஹalleluya. அவர் நமக்கு ஒரு பங்கை கொடுத்துருக்கிறார். நமக்கு எல்லா பங்குமே கொடுத்துருக்கிறார். அவருடையதான் நம்முடையது, கிறிஸ்தியனுடையதான் நம்முடையது. அப்படி இருக்கும்போது நாம் அவருக்கு ஒரு பங்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பங்கை நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? திரும்பி செலுத்த வேண்டும். இது எல்லாரும் காணிக்கையில் தான் இந்த வசனம் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் காணிக்கை மாத்திரம் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளாதீங்க. அது லிட்ரிக்கலாக சொல்லப்பட்ட ஒரு அர்த்தமாக ஆவிக்குரிய விதமாக எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துன்னா தேவனுக்குரிய தேவனுக்கே கொடுத்துருவோம். இதுதான் கரெக்ட்.
இப்படி செய்ய ஏன் அப்படி செய்கிறோம்? அதுதான் மெய்யான கீழ்ப்படுதல் இல்லையா? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுதல் என்னென்ன? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் என்ன? அவருடைய பங்கை அவருக்கு நாம் செலுத்த வித்தமாய் அந்த கீழ்ப்படுதல் அடையாளமாக திகழ்கிறோம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பங்கை, கர்த்தருக்குரிய பங்கை நாம் சரியாக செலுத்துவது நிமித்தமாய் நாம் தேவனுக்கு தான் கீழ்ப்படுத்திருக்கிறோம் அப்படின்றத நாம் என்ன செய்யறோம்? தெளிவாக அங்கே காட்டுகிறோம், ஒரு அடையாளமாகவும் காட்டுகிறோம். கர்த்தர் பசாம் சோத்திரம் உண்டாதாக இங்கே ஒரு தடவை வாசிக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த பங்கை எப்படி தேவனுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி காட்டுகிறார். வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 6 வசனம் விட்டுருக்கிறேன். உன் சித்தப்படி சித்தம் உண்டு சித்தமாகும் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். மத்தேயுல இருக்கு நினைக்கிறேன். மத்தேயு 9 பாருங்க. மத்தேயு 8 3 வாசிங்க. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இங்கே ஒருத்தர் ரட்சிப்படைகிறான், ஒருத்தர் சுத்தமாகிறான், ஒருத்தர் சுகவீனத்திலிருந்து சுகம் பெற்றுக் கொள்கிறான். அடுத்தது அங்கே தேவனுக்கு ஒரு பங்கு கட்ட செலுத்து அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவனுக்கு அட்வைஸ் பண்றார். வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசைகள் காணிக்கை செலுத்து என்றார். ஹல்லேலூயா! தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த சோத்தை பெற்றுக் கொண்டதுக்காக நீ தேவனுடைய பங்கு உன் கையில் இருக்கு, அதை கொடுத்துருன்னு சொன்னார். அதை கொடுத்துருன்னு சொல்லல. எப்படி சொன்னார் அப்படின்னா, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை தாம் சுகப்பட்டதை காண்பித்து பிற்பாடு என்ன செய்ய உன் காணிக்கை செலுத்து அப்படின்னா. இதில் பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் உள்ளடங்கியிருக்கு. இதை லாஜிக்காக வச்சு தான் தேவன் தன் பங்கை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி சொன்னார். எப்படின்னா, அவனுடைய செயலையும் அவனுடைய நேரத்தையும் அவனுடைய கையின் பிரயாசத்தையும் தேவனுக்கு பங்காக கொடுக்க வேண்டும். அதுதான் மெய்யான கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா! இங்கே 3 காரியங்கள் அங்கே தேவனுடைய பங்காக கொடு என்று சொல்லி அந்த சுகமான குஷ்டரோகிக்கு இயேசு சொன்னதாக பார்க்கிறோம். வெறும் காணிக்கை மாத்திரம் அவங்க கொடுக்க சொல்லலை. நீ போய் அவருடைய செயலானது அங்கே காண்பிக்கப்பட்டது. உன்னை அங்கே உன் ஆசாரியனுக்கு காண்பி என்று சொன்னால் அங்கே அவனுடைய நேரத்தை அங்கே செலவழிக்கப்பட்டது. 3வது அங்கே உன் கையின் பிரயாசத்தை காணிக்கை அங்கே செலுத்து. 3 காரியங்கள். நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய நேரம், இதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய பங்குகளாகும். ஹல்லேலூயா! நீங்கள் பணத்தை மட்டும்தான் தேவனுக்கு பங்காக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. பணத்தை மட்டும் தேவன் பங்காக நம்ம கொடுக்கணும் மாத்திரம் இல்லை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய செயலை, நம்முடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பங்காக கொடுக்க வேண்டும். அதுதான் மெய் கீழ்ப்படிதலுக்கு ஒரு அடையாளம். தேவனுக்கு கீழ்ப்படுத்திருக்கோன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரத்தை தேவனுக்கு நீங்கள் நேரத்தை செலவழிச்சிருக்கீங்க? ஒரு நாளில் தேவனுக்கு கீழ்ப்படுங்க எப்படி காட்டுவீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டிருக்கீங்க எப்படி காட்டுவீங்க? தேவனுடைய வசத்துக்கு உட்பட்டிருக்கீங்க எப்படி காட்டுவீங்க? அவருக்காக எவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கிறீங்க? அவருக்காக எவ்வளோ செயல் அதனால் செஞ்சுருக்கிறீங்க? தேவனுக்காக எவ்வளோ கையின் பேசுறதை நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க? இதுதான், இதை வச்சு தான் உங்களுக்கு கீழ்ப்படியோட அளவு இருக்குது, ஒரு அளவு போலுக்கு இருக்குது. தேவனுக்கு சோத்திரம் இல்லாதாக இந்த 3 காரியம் செஞ்சு தான் நீ எனக்கு கீழ்பட்டு வா அப்படின்னு சொல்லி குஷ்டரோகி சொன்னார். நம்ம இருந்து 3 காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். என்ன அப்படின்னா, நேரத்தை மாத்திரம் செலவழிப்பாங்க ஆண்டருக்கு, காணிக்கை செலுத்த மாட்டாங்க. சிலருக்கு ஆண்டருக்காக உழைப்பாங்க, செயல்படுவாங்க, நடவடிக்கை ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? காணிக்கை செலுத்த மாட்டாங்க. சிலருக்கு காணிக்கை மாற்ற சொல்லுவாங்க, நேரத்தை எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க. கற்றுக்கிட்டு எனக்கு வேலை இருக்கியா, வீட்டு காரியங்கள் இருக்கியா, அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்பாங்க. காணிக்கை மட்டும் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு விதமான கீழ்ப்படிதலில் ஒரு பங்கு தான். நீங்கள் எதுவும் செஞ்சது பங்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நீங்கள் அன்றாடம் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிதல் செய்யணும். 3 விதமான பங்கு நம்ம சராசரியாகவே செய்திடணும். ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் சொல்லி டெய்லி ஒவ்வொரு பங்கு தான் நம்ம செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் தேவனுக்கு என்ன செய்கிறோம்? நேரத்தை ஒதுக்குறோம். இடையில யாராவது ஊழியத்துக்கு போனோம்னா அன்றைக்கு மட்டும் தான் நம்ம செயல் ஊழியத்துக்கு ஒரு இடம் இருக்குது.
அப்புறம் மாதம் ஒரு ரூபாய் காணிக்கை கொடுக்குறோம். இப்படி தான் தேவனுடைய பங்கை நாம் தேவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்புறம் பங்கோட அளவு என்னவாக இருக்குது? 1/4 அல்ல 1/3. இப்படி தான் நாம் தேவனுக்கு பங்கு செலுத்த முடியாது. நாம் இப்போ கீழ்ப்படிதல அந்த ரேங்க் தான் நம்ம வாங்கிக்கிறோம். தேவனுக்கு சோத்திரமுண்டாக முழுமையான கீழ்ப்படிதல் அப்படின்றது உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் விசேஷமும் கையின் பிராசத்தையும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நீங்கள் பங்காக என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் தேவனுக்கு நீங்கள் செலுத்துகிற முழு கீழ்ப்படிதலோட பங்குகளாம். இந்த செய்தி தலைப்பில் தெரியுமா? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதலுக்குள்ள 3 பங்குகள் கொடுக்க வேண்டியது. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதலுக்கான நாம் கொடுக்க வேண்டிய 3 பங்குகள்: நம்முடைய நேரம், நம்முடைய செயல், நம்முடைய கையின் பிரயாசங்கள். கையின் பிரயாசம் காணிக்கை மாத்திரம் இல்லைங்க, நம்மளோட உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம். கையின் பிரயாசம் பண்ணி எது வேணாலும் கொடுக்கலாம். நான் பிற்பாடு சொல்கிறேன், கையின் பிரயாசம் என்னெல்லாம் வரும்னு சொல்கிறேன். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக இந்த 3 காரியங்களை நீ தேவனுக்கு செய்ய வேண்டும். சில நேரங்களில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பங்கு மட்டும் தேவனுக்கு கொடுப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம். ஆனால் அது முழுமையானது அல்ல. இந்த 2 பங்கு யாரும் கொடுப்பா? இங்கே கர்த்தர் சொன்னது தேவனோட பங்கு தேவனுக்கு கொடுத்துருங்க. இதில் என்ன தெரியுமா அந்த ஆவிக்குரிய அர்த்தம்னா, தேவன் பங்கு நீங்கள் வச்சுக்கூடாது. இன்றைக்கி 1 மணி நேரம் கர்த்தர் உங்களுக்கு அவரை தேட முடியாத ஒரு நிமிஷங்கள் கொடுத்துருக்காரு. இந்த நாளில் சில நிமிடங்கள் கர்த்தருக்காக அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் அடையாளமாக சில நிமிஷங்களில் அவர் உங்களுக்கு பங்குகளாக வைத்திருப்பார், பகிர்ந்து கொள்வேன்னு சொல்லி. அந்த நிமிஷத்தை கரெக்டாக கர்த்தர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும். நீ கர்த்தர் இடைப்பட முடியாத அவர் சில செயல் வச்சுருப்பார், அதை கரெக்டாக நீங்கள் கர்த்தரோட ஷேர் பண்ணிடணும், அவருக்கு கொடுத்துடணும். இன்னைக்கு கர்த்தருக்கு செலுத்த முடியாது ஏதாவது உங்கள் உழைப்பையோ உங்கள் காணிக்கையோ கையின் பேசுறது கற்று வச்சுருப்பா, அதை செலுத்திடணும். இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல். சில நேரத்தில் இந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு பங்கு கொடுக்குறது கஷ்டமாக தான் இருக்கும். சிலருக்கு முடியாது, சிலருக்கு எபிலிட்டி இருக்காது, சிலருக்கு மனசு வராது, சிலருக்கு யோசிப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. ஒரு தீமை செய்கிறதுக்கு 10 தடவை என்ன செய்யணுமா? யோசிக்கணும். ஆனால் தேவனோட பங்கு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? 10 தடவை யோசிக்கணும். தீமை செய்கிறதுக்கு 10 தடவை யோசிக்கணும். அதை நம்ம செய்கிறதில்ல, உடனே செஞ்சு விடுவோம். ஒரு ஆட்டை பேசக்கூட உடனே பேசி விடுவோம். ஆனால் தேவனோட காரியத்தை பங்கிடும் போது இது செய்யலாமா, கொடுக்கலாமா, இப்போ போகலாமா, ஆஃபீஸ் வேலையை விட்டு இப்போ ஆராதனைக்கு போகலாமா, இப்போ ஐயாவை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்களே ஐயாவை போகலாமா, அங்கே போகலாமா, அந்த ஊழியத்துக்கு கூப்பிட போகலாமா, 10 தடவை யோசிக்கும். ஆனால் தீமை செய்ய சொல்லுங்கள், ஒரு பாவம் செய்ய சொல்லுங்கள், அடுத்த நிமிஷம் நம்மகிட்ட இருந்து அப்ரூவல் மனதிலிருந்து வந்துடும். அதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவஜனங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தருடைய பங்கை நாம் தைரியமாக கொடுக்கறது நாம் முன்னு வருவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! தேவனுக்குரிய தேவனுக்கே செலுத்துங்க. தேவனுக்குரிய காணிக்கையை தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை, தேவனுக்குரியதை செலுத்துங்க. இந்த சுருவம் யாருடைய காசுல என்னாரு? ராயனுக்கு செலுத்துங்க. இந்த சுருவம் யாருடைய கேட்டார்? அந்த காசுல அந்த துட்டில் என்ன பண்ணுறது? ராயனுடைய சொன்னாரு, ராயனுக்கே செலுத்துங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? தேவனுக்கு சொல்றாரு. புரியுங்களா? அப்ப தேவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு நேரடியாக சொல்ல வரல, அவருக்குரியதை அவருக்கு செலுத்துங்க. தேவனுக்குரிய தேவன் ராயனுக்கு வாங்கி செலுத்துங்க அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்ப ராயனுக்கு தேவன் வரி கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? அதுக்கும் தேவன் நேரத்தையும் பிரயாசம் செலவழிச்சு கொடுத்தார். அப்போ பாருங்க, நம்ம பங்கு ஒருத்தர் கீழ்ப்படுத்தி செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும், ஒரு ஒரு நேரம் செலவழிக்க வேண்டும், அந்த ஆக்டிவிட்டி செலவழிக்க வேண்டும். பேதுரு சொன்னால் போய் ஒரு மீனை பாரு, அந்த மீனை வெள்ளி காசு அதை எடுத்து உனக்கு எனக்கு வரி கொடு என்று சொல்லி சொற்கத்தை சொன்னார். ராயன் கூட ராயனுக்கு கொடுத்து தீர்த்தார். தேவனுக்கு ஒரு பங்கு தேவன் கரெக்டாக செய்தார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினாலே நமக்கு தேவனுடைய ஒவ்வொரு நாளும் செலவழிக்க முடியாத சில நேரங்கள் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாள் தேவனுடைய பங்கிட முடியாத நமக்கு சில காரியங்கள் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாள் தேவனுக்கு செலவு முடியாத நம்ம கையில் பிரயாசத்தை கொடுத்துருக்கிறார். இந்த 3 பங்கையும் நாம் தேவனை செலுத்தி நாம் தேவனுக்கு கீழ்பட்டுக்கிறோம் என்று சொல்லி நான் காண்பிப்போமாக. தேவனுக்குரிய தேவனை செலுத்துகிறோம் என்று சொன்னால் அது ஒரு விதமான கீழ்ப்படுகிறோம். அவருக்குரியதை அவருக்கு நம்ம கொடுக்குறோம் என்று சொன்னால் நம்ம கீழ்ப்படிந்து தான் அதை கொடுக்குறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்படி தேவனுக்கு கீழ்ப்படுத்தி நாம் கொடுக்குற இந்த பங்கினாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அது மாத்திரமில்லை, தேவன் தான் கீழ்ப்படுத்துகிற அடையாளத்தை நாம் வெளிப்பட காட்டுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ இந்த 3 காரியத்தை நாம் பார்ப்போம். எப்படி பாருங்க, அவருடைய நேரத்தை செலவழிக்கிறோம். அவர் தேவனுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும், செயலை ஒதுக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கை பிரயாசத்தை நாம் ஒதுக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம்.
அதாவது நம்மளோட பங்கை தேவனுக்கு என்று ஒதுக்கி வைத்து அதை அவருக்காக செலவிட வேண்டும். அது செய்யும் போது தான் மெய்யான கீழ்ப்படல் சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இங்கே அவருடைய நேரத்தை தேவனுக்காக அவர் செலவழித்தார். தானியேல் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கூட, தன் நெருக்கமான சூழ்நிலை இருந்தால் கூட தன் நேரத்தை தேவனுடைய பகிர்ந்து கொள்ள முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது அவர் செலவழித்தார். அதிலே அவர் எந்த தாமமும் செய்யவில்லை. இது எதை காட்டுகிறது? மெய்யான ஒரு கீழ்ப்படிதலை காட்டுகிறது. வசனத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார் என்கிறதை காட்டுகிறது. வாசிக்கிறார். தானியேல் 6:10. பலகனை திறந்திருக்கையில் முன்னாலே செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. இது என்ன? இது எதை காண்பிக்குதுன்னா ஒரு மெய்யான கீழ்ப்படிதலை காண்பிக்குது. வசனத்துக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னு சொல்லி காட்டுது. என்ன இக்கட்டல் எவ்வளோ சூழ்நிலை ஜபம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டை கையெழுத்து போட்டு வந்துட்டு இங்கே என்ன செய்யலாம்? தம்மும் செய்து வந்தபடியே வலகணித்திருந்து எஸ்ரேலை பார்க்கலை செஞ்சாவ சோத்திரம் செலுத்தி ஜபம் பண்ணி தொடங்கினா. இங்கே தன் நேரத்தை தேவனுக்குள்ள தன் பங்கை, அந்த ஜெபிக்க நேரத்தை பங்கை தேவனுக்காக செலவழிட்டார். டைம் மூலம் தேவனுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டும். அதான் மெய்யான கீழ்ப்படுதல். தேவன் கொடுத்த செலவழிக்க வேண்டும். தேவன் கொடுத்திருந்த அந்த நேரத்தை ஜபனத்துக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டும். ஜபத்துக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் தேவனுக்காக கண்டிப்பாக நீங்கள் பங்கிட தான் வேண்டும். அதை மாற்றாதீங்க. எக்காத்து கொண்டு ஜப நேரத்தை உங்கள் வசதிக்காக மாற்றாதீங்க. அது தேவனுடைய பங்கை நீங்கள் திருப்பி கொடுக்காம நீங்களே என்ன செய்கிறது? தக்க வச்சுக்கிட்டு தான் அர்த்தம். சில நேரங்களில் எனக்கு காலையில் 5 மணி ஜபம் இருந்தீங்கிறது ஒரு மனசாப்பட்ட மாதிரி மனசு நினச்சிப்பேன். இந்த 5 மணி ஜபம் தான் ஏன் பண்ணணும்? ஏன் ஒரு 7:10க்கு எழுந்திரிச்சு 7:10 நம்ம எந்திரிச்சோன்னா ஜெபம் பண்ணணும் தானே கரெக்டாக. எந்திரிச்சோன்னா ஆண்டரை நன்றி செலுத்தணும். சரி, எந்திரிச்சோன்னா ஒரு 7 மணிக்கு 7:45 இருந்துச்சோன்னா 7:50 ஜெபம் பண்ணலாமே. கரெக்டாக 5 மணிக்கு தான் எந்திரிக்கணுமா அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சரி நம்ம தேவன் மேலே ஒரு அன்பு வச்சா காலை 5 மணிக்கு எந்திரிப்பான்னு சொல்லி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். நம்ம பிஹெச்எல்ல வாலிபர் மத்தியில் தேவன் அன்புள்ளவன் காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவான், ஷார்ப்பாக எந்திரிச்சிடுவான் அப்படின்னு ஒரு பிரசங்கம் ஃபுல் பிரசங்கம் பண்ணேன். அன்னிலிருந்து எனக்கு ஒரு சாட்சி உண்டாகிட்டு நம்ம தேவன் அன்பாக இருக்கோம்ல, ஆனால் காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு. சரி, அடுத்தது ஒரு நாள் தேவனுக்கு உத்தமாக இருக்கிறவன் காலை 5 மணிக்கு ப்ரே பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரு செய்தி கொடுத்தேன், என் ஞாபகம் இருக்குது. உடனே நானும் சரி காலை 5 மணிக்கு ஜபம் எந்திக்கிறதுக்கு தேவன் உத்தமாக இருக்கலாம் எந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் 3 படுத்தேன். காலை 5 மணிக்கு இருக்குது. என்னடா வந்து 5 மணிக்கு ஜபத்தை யாருக்கு கண்டுபிடிச்சாலும் தெரியல. இப்படி காலங்காலத்தில் 5 மணிக்கு தான் ஜபம் பண்ணுவான். எந்திரிச்சப்பறம் ஜபம் பண்ண வேண்டியதானே. இப்போ 3 மணிக்கு படுத்துருக்கேன், நான் 7 மணிக்கு எழுந்து நான் நல்ல தூக்கமாக இருக்குமே. இந்த 5 மணிக்கு ஜபம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்னோட தூக்கத்தை அப்படின்னு சொல்லி நான் திட்டம் போட்டேன். எனக்கு ஒரு காது சத்தம் விழுந்தது. நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தனால இப்போ எழுத்து மூலமாக அப்படி ஜபம் பண்ணுன்னு சொல்லி 5 மணிக்கு இருந்தான். உடனே நான் ஜபம் பண்ணி முடிச்சோடனே எனக்கு அப்புறம் ஆண்டத்துக்கு ஒரு சில தியானங்கள் கொடுத்தார். என்ன அப்படின்னா, உன் தியாகம் என்ன, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுத்திருக்க உன் பங்கு என்னன்னு கேட்டா. தேவன் வசனத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கிற உன் பங்கு என்ன? உன்கிட்ட காசா கேட்டேன், உன் தூக்கத்தை விட்டுட்டு இங்கே வந்து ஜபம் பண்ணுதான்னு சொன்னேன். இது நீ எனக்கு அளிக்கிற பங்கு. இந்த பங்கு நீ செய்தாயானால் நீ கீழ்ப்பட்டுக்கு உட்பட்டவன் கத்த சொன்னேன். ஹல்லேலூயா. அதிலிருந்து 5 மணி பேச எழுந்திக்கும் போது நான் எரிச்சல் இல்லாமல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. சில நேரம் யோசிப்பேன், நம்ம இந்த மாதிரி போனால் 12 மணி ஜெபத்தில் ஒரு சின்ன சோத்திரம் சொல்லுவேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு. சில நேரத்தில் பேச முடியாது. என்ன பண்ணுறோமா, சில சர்வீஸ் கால்ஸ் வரும். உடனே என்ன பண்ணுவேன், அந்த ஆளை பண்டைய காலுக்கு ஃபோன் பண்ண சொல்வேன். இல்லைனா 11 மணிக்கு 12 மணிக்கு முடிச்சுடுவேன். எனக்கு சர்வீஸ் கால் டிஸ்டர்ப் இந்த சர்வீஸ் கால்னால என்னுடைய 12 மணி பங்கு தேவனுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறக்காக அப்புறம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். 7 மணி ஜபத்து எக்காரும் தடைவராமல் வீட்டில் கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அதை அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத சில நேரங்களில் இந்த ஜபம் பண்ணுறதுக்கு தேவனுக்காக நம்முடைய பங்கை ஒதுக்கிறதுக்கு, அதாவது நமக்கு தேவனுக்காக நேரம் என்கிற பங்கை ஒதுக்கிறதுக்கு நமக்கு என்ன வரும், சில நேரத்தில் சில தடைகள் வரலாம். தேவனுக்காக நேரம் என்ற பங்கு நாம் தேவனுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம் வரலாம், சில தடைகள் வரலாம். ஆனால் தேவ ஜனங்கள் அந்த பங்கை சரியாக செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவவசனத்துக்கு கீழ்ப்படுத்திக்கிட்டு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. சில டைமில் விசலமாக இருக்கும். இப்போ மிளகா போடணுமா, கொஞ்சம் கணிச்சு அப்புறம் போட்டுக்கலாமே, கொஞ்சம் மேலே அழிக்கிறீங்க. இப்போ சமையல் பண்ணுற நேரம் இப்போ போய் ஜெபிக்கிறோமா, அப்புறம் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதான்.
அப்படி நினைக்காதீங்க. எந்த நேரத்திலையும் தேவனுக்கு அவருடைய ஜெபம் பண்ணுற அந்த நேரங்கிற பங்கை நீங்கள் தயவுசெய்து கொடுத்துருங்க. இங்கே தானியல் அந்த மாதிரி எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை தன் நெருக்கடி நிலையிலும் கூட அவன் ஜெபம் பண்ணுற அந்த நேரத்தை தேவனுக்கு என்ன செய்தான்? பங்காக கொடுத்து நான் தேவன் தான் கீழ்படிஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி அவன் காண்பித்தான். ஹல்லேலூயா. அதுக்கு இந்த வசனம் யார் கீழ்படிஞ்சு கைது கொடுத்துருப்பாரு? அந்த கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அடுத்த வருஷம் என்ன செஞ்சாரு? நான் தேவனுக்கு தான் கீழ்படி. பாருங்க, அந்த கான்ட்ரவர்சி புரிஞ்சுக்கோங்க. அங்கே கையெழுத்து போட்டு வந்த காரியம் வேற, ஜெபம் பண்ணக்கூடாது. இங்கே என்ன செஞ்சாரு? அது மீது உட்பட்டு என்ன செஞ்சாரு? நான் என்னோட நேரத்தை என்னோட ஜெபம் என்ற நேரங்கிற பங்கை நான் தேவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி கீழ்ப்படுதலை காண்பித்தார். நம்முடைய பங்கினை டெய்லி அவருக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறேன்னு சொல்லி பாருங்க. ஐயா பெரிய ஒரு நாள் சொன்னாங்க, காணிக்கையிலே 10 ஒரு பங்கு நீ தசமாக கொடுக்க ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளைக்கு 24 நேரம் வருது. நீ அதுலேயும் 10 ஒரு பங்குன்னு சேர்ந்து தேவனுக்கு செலவிடும். அப்போ எவ்வளோ? 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுக்காக செலவழிக்கணும். எப்படி செலவழிக்கணும்? பைபிள் படிக்கிற ஒரு மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் தியானம், ஒரு 1/2 மணி நேரம் தேவனுடைய சாட்சியை யாருக்காவது ஃபோனில் சொல்கிறது. இன்றைக்கி ஃபோனில் நம்மளை சாட்சியாக சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம பிறருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுனா ஒன்று அவன் தங்கத்தை நம்ம கேட்கணும், இல்லை நம்ம சரியாக அவன்கிட்ட புலம்பணும். இதுதான் ஃபோனு. அப்படி தானே? யாராவது இயேசுக்காரி பரிமாறத்துக்கு ஃபோனை ஷேர் பண்ணிருக்கோமா? ஒரு ஃபோன் பண்ண காலையில் ஜோப் பண்ண சார் எனக்கு வெளிப்பட்டு இருந்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது என்ன நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது திடப்படமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி கிடையாது. காலையில் ஃபோன் பண்ணால் இன்றைக்கி ஏன் இட்லி எனக்கு சரியாக வரல, இன்றைக்கி ஏன் தோசை எனக்கு சரியாக வரல, இந்த சட்னி இப்படி தான் காலையில் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே பேசிக்கிறேன் நான் அங்கங்கே பார்க்குறேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோமே. நம்ம அது வச்சுப்போம். அது தேவனுக்கு கொடுக்குற மூலம் அந்த பங்கை 10 ரூபா பங்கை கொடுத்துட்டு நம்ம என்னென்ன செய்வோம்? நேரத்தை சொல்கிறேன். கர்த்தர் பசங்க சோத்திரம் இல்லாத, ஆனால் தேவனுக்குரிய பங்கை நாம் சரியாக செலுத்துவோமாக. அவருக்கு நேரம் அது பங்குங்கிறது காணிக்கை மாத்திரமில்லை, நேரம் என்கிற பங்கை நான் சரியாக செலுத்துவோமாக. இங்கே தானியேல் அப்படி தன்னுடைய நேரம் என்கிற பங்கை கர்த்தருக்காக செலவழித்து கர்த்தருக்காக அந்த பங்கை கொடுத்து தான் கீழ்படுத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே நிரூபித்தார். ஹல்லேலூயா. அப்படியே சில நேரங்களில் நம்ம சில காரியங்கள் செய்கிறதுக்கு நாம் நேரத்தை ஒதுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். சில ஜபங்கள் கடந்து ஜபம் பண்ணுறதுக்கு நேரங்கள் செலவழிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறோம். இந்த 5 மணிக்கு தான் ஜபம் பண்ணணுமா, 12 மணிக்கு தான் பண்ணணுமா என்று யோசிக்கிறோம். சங்கீதம் 54:11 வாசிக்கும் போது அந்தி சந்தி 3 வேளையும் நான் ஜெபித்தேன்னு சொல்லி அங்கே இந்த பக்தன் சொல்கிறான். தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மதிய வேளையிலே நான் என்ன செஞ்சேன்? நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அவர் அந்த நேரத்தை அந்த பங்கு நேரம் என்ற பங்கு தேவனுக்கு கொடுக்க அவர் தவறுன்னு இல்லை. வாசிக்கலாம், வேகமாக வாசிங்க. சங்கீதம் 54 55:17. ஆமே. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முறையிடுற பங்கை நான் எக்காந்து கொண்டும் விட்டுவிட மாட்டேன். அந்தி சந்தி மதிய வேளையில சரியாக அந்த பங்கினை நேரத்தை தேவனுக்கு நான் ஒதுக்கி விடுவேன். ஏன்னா நான் வசனத்துக்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க உண்மையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை, கர்த்தர் நமக்காக ஜபம் என்கிற நேரத்தை, அந்த பங்கினை கொடுக்க வேண்டும் சொன்ன அந்த பங்கினை நாம் சரியாக நேரம் என்கிற பங்கினை நாம் கொடுப்போமாக. நாம் மெய்யாவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கோம் அப்படின்னா தேவனுக்கு அந்த நாட்களில் நாம் கொடுக்க வேண்டிய நேரம் என்கிற பங்கினை நாம் சரியாக கொடுத்து நாம் கீழ்ப்படுத்த நிரூபிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, லூக்கா 10:42 வாசிக்கலாம். சரி லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவனுக்கு பசங்க சோத்திரம் உண்டாதாக. இங்கே மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. என்ன தெரியுமா? கர்த்தருக்காக நேரத்தை செலவழி, அதாவது நேரம் மற்றும் செயலை செலவழிப்பு, தன்னோட ஆக்டிவிட்டிஸை, தன்னோட ஒர்க்கிங் ஆக்டிவிட்டி கர்த்தருடைய வசனம் கேட்கிறத செலவழித்தார். ஆனால் மாத்தாள் என்ன செய்தார் அப்படின்னா, கர்த்தருக்காக ஏதாவது வேலைப்பாடுகள் செய்ய வேண்டுமே, ஏதாவது கையில் பேச செஞ்சு கொடுக்குமே, அதில் இருந்தார். என்ன குறைப்பட்டு தெரியுமா? கர்த்தருக்காக ஏதாவது காரியத்தை செய்ய கொடுக்குன்னு கையில் பேசுறதை அவர் செலவழிக்க முயன்றார் தவிர இந்த 2 காரியத்தையும் விட்டுட்டார். இந்த 2 பங்கை யார் செஞ்சுட்டா?
மாத்தா விட்டுட்டா. மரியாதை செஞ்ச கரெக்டாக அதை செய்தா. எப்போவுமே தேவனுடைய கொடுக்க வேண்டிய பங்கை நீங்கள் சரியாக கொடுக்கலன்னா அங்கே புலம்பல் உண்டாகும். தேவனுடைய பங்கை நீ தேவனுக்கு கொடுக்கலாம் என்ன உண்டாகும்? புலம்பல் உண்டாகும். அந்த பங்கு அது உங்களுடைய நேரமாக இருந்தால் சரி, உங்களுடைய செயலாக இருந்தால் சரி, உங்களோட கையின் பிரயாசமாக இருந்தால் சரி, இந்த மூணுமே நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நீங்கள் கொடுக்காம விட்டுட்டா அங்கே புலம்பல் உண்டாகும், ஒரு எரிச்சல் உண்டாகும், ஒரு சமாதானம் அங்கே இருக்காது. இப்போ வாசிங்களா? இப்போ 40 வாசிங்க. மாத்தாளோ பார்த்தீங்களா? இந்த வருத்தம் ஏன் வந்துச்சு? சரியான பங்கினை தேவனுக்கு என்று அவசரவழிக்கவில்லை. அவன் ஒரு பங்கு மாத்திரம் செஞ்சான். தேவனுக்காக ஆண்டுக்காக ஏதாவது பிரயாசப்பட்டு கொடுத்தா திருப்தியாக இருப்பாரு அப்படிங்கிற பற்பல வேலை செஞ்சு அவன் என்ன செஞ்ச வருத்தம் அடைந்து அப்போ நான் ஒரு பங்கு தேவனுக்கு கொடுக்க முயற்சி கொண்டிருக்கிறேன், அதுக்கு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இனி முழுமையாக உன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எது கொடு? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது கொடு. உலக பாடுகளுக்காக உலக காரியங்களுக்காக கொடுக்காத. சாப்பாடுக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்காக போய் நிற்கணும் அவசியம் இல்லை. சில பேர் சில சண்டையில் பார்த்துருக்கேன் நான். மக்களுக்கு சாப்பாடு ஆயத்தம் கொடுக்க 11 மணிக்கு எடுத்து உலைய வச்சுட்டு இருக்காங்க. 6 தான் அட்டன் பண்ண முடியும் சில இடங்களில். கேட்டால் வழி இல்லையா, 11 மணி தான் நாங்கள் எல்லாம் வாங்கி வரோம் போகிறோம் செய்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வசந்த் கேட்குற நேரத்தில் நீ வசந்தை நீங்கள் செய்யணும், கேட்கணும். தேவனுக்காக செய்கிற உழைக்கக்கூடிய காரியத்தை தேவனுக்காக உழைக்கணும். தேவனுக்காக நீங்கள் உங்களோட செயலை காட்டணும்னா தேவனுக்காக உழைக்கிற செயலை நீங்கள் கரெக்டாக காட்டணும். ஊழித்து போன நேரத்தில் கரெக்டாக ஊழித்து போயிடணும். நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக அது மெய்யான கீழ்ப்படுறதுக்கு அடையாளம் அல்ல. உடனே ஒரு ஊழியம் உங்களுக்கு அழைக்கப்பட்ட ஊழியம் வந்துச்சு அப்படின்னா உடனே அது நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நாளைக்கு வெளியே போகிற சிஸ்டர் நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வசதியை மாற்றுகிறது தேவன் தப்பாக நினைக்க மாட்டார். ஆனால் வசதி கீழ்ப்படிந்து உள்ளவர்களோ உடனே தன்னை செயலை தனக்கான செய்வார், அதை அர்ப்பணிப்பார். அந்த பங்கு என்ன செய்வார்? அர்ப்பணிப்பார். இங்கே என்ன பார்க்குறோம்? தன் செயல்ங்கிற பங்கை மரியாள் சரியாக தேவனுக்கு கீழ்ப்படுவதற்கு அர்ப்பணித்தார். கர்த்தர் சோத்திரமுடைய செயலும் நேரத்தையும் தேவனுடைய பங்காக நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அதை ஷேர் பண்ணும்போது அவருக்கு அதுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்கும்போது தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே மாத்தால் அந்த வேலையை செய்யவில்லை. மரியாதை செஞ்சார் கரெக்டாக அந்த பங்கினே அவர் செய்தார். தேவனுக்காக செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சார். இப்போ உலக சாப்பாட்டுக்காக செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டிருந்தார். கர்த்தர் அதை விரும்பலை. ஆனால் இந்த பக்கத்தை பாதப்படி நின்று வசந்து கேட்டவளை மேய்ச்சி கொண்டதாக பார்க்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகியனால் இங்கே பிரயாசம் கையின் பிரயாசம் மாத்திரம் தேவன் கொடுக்கணும் இங்கே கர்த்தர் சொல்லலை. தேவனுக்காக என்ன செய்ய? ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க, ஒரு செயல்பாடும் பண்ணுங்க. ஏதாவது இப்போ ஞாயிற்று ஆராதனைக்கு வரீங்கன்னா அதுக்கான இங்கே என்ன செய்யணும் ஐயா, ஞாயிற்று ஆராதனைக்கு நாங்கள் என்ன ஆயத்தமாகணும், எங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கு, ஏதாவது கேட்டு ஒரு சில பேராக இருந்தால் கூட அதை கேட்டு பொறுப்பாக நீங்கள் செய்யும்போது அந்த பங்கினே நீங்கள் தேவனுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அது மெய்யான வசனத்துக்கு கீழ்பட்டு சொல்லி அர்த்தம். இப்படி செய்யறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகியனாலே இங்கே நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, தேவனுக்கு பங்காக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய செயலையும் நாம் தேவனுக்கு ஒதுக்கி வைக்கிறதுனாலே கர்த்தர்கள் கீழ்ப்படுதல் அடையாளம் நாம் நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 3வது உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் போது இப்போதான் நம்ம கையின் பிரயாசத்தை தேவனுக்காக 10 பங்கு கொடுக்கறதுக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். இது காணிக்கை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாம் தெரிஞ்சதான். நல்லா வேகமாக வாசித்துங்க. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 12. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் விதைப்பினால் தசமபாக பிரித்து கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு அப்படின்னு சொல்லி இப்போதான் உங்களுக்கு கையின் பிரயாசத்தை பங்கு தேவனுக்காக ஒப்படைக்கிற ஒரு நேரமா இருக்கு. பிற்பாடு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை பணமாக மாற்றி அதுக்கு ஒரு பொருள் ஆடு கோழி இல்லை அதுக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா பணமாக மாற்றி நீங்கள் அதை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லி நீ போகும் தேசத்திலே நீ அதை செய்யணும்னு சொல்லி இங்கே கர்த்தர் சொல்கிறதை பார்க்குறோம். இங்கே என்னென்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எப்பொழுதும் பயந்திருக்கும் பழகும்படிக்கு கர்த்தர் பங்கை அவருக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி பயமாக இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய பங்கை அவருக்கு கொடுக்க வேண்டிய பயம் அவருக்கு வேண்டும். வருஷந்தோறும் தசமத்தை செலுத்தி நீ அந்த காரியத்தை நிறைவேற்று. அது சரியான வசனத்துக்கு கீழ்ப்படுதல் உள்ள அர்த்தம் என்று சொல்லி இங்கே தேவன் அங்கே ஆகம் தெரிவிக்க பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக இங்கே கையின் பிராசத்தை 10 பங்கு தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நாம் ஒப்புக்க வைக்கணும். கர்த்தருடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால 3 காரியங்கள், இந்த 3 காரியங்களும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எக்காந்து கொண்டும் தேவன் கொடுக்குறத மறந்துடாதீங்க. தேவனுக்குரிய தேவன் கொடுக்கணும் அப்படின்னா தேவன் நமக்கென்று ஒரு நாளைக்கு தன்னோட பழகியிருக்க முடியாத சில செயல்களை கொடுத்துருக்கிறார். தம்மோடைய செலவழிக்க முடியாத சில நேரங்களை கொடுத்துருக்கிறார். தம்மோடைய செலவழிக்க முடியாத சில கை பேசத்தை கொடுத்துருக்கிறார். இந்த 3 தேவன் நமக்கு கொடுத்த பங்கினை நிச்சயமாக அவருக்கு நாம் அந்த நாட்களிலே நாம் அந்தந்த பங்கினை சரியாக நம்ம செலுத்த வேண்டும். அதுதான் நாம் கீழ்ப்படிதலுக்குள்ள மெயின் ஆதாரம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அதனால் இன்னிலிருந்து நீ ஒரு முடிவு வாங்க. நாம் தேவனுக்கென்று நேரமாக எவ்வளோ பங்கை நாம் தேவனுக்கு கொடுக்க முடியும், அவருடைய ஆக்டிவிட்டீஸ்க்காக தேவனுக்கென்று எவ்வளோ பங்கு கொடுக்க முடியும், நம் கையும் பேசாமல் தேவனுக்கென்று எவ்வளோ கொடுக்க முடியும். இப்படி தேவனுக்காக நாம் கொடுத்து நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுதல்னு சொல்லி நாம் காட்டுவோமாக. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இதுக்கு பாருங்க, இதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா, 3 காரியங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த காரியத்தை செய்ய தடையாக இருந்ததுன்னா, 1 தடை நம்பர் 1 என்ன அப்படின்னா, வாசிக்கலாம், தூக்கமா. 1 நம்முடைய தூக்கம், 2வது நம்முடைய கமிட்மெண்ட்ஸ், 3வது நம்முடைய ஆசை. இந்த 3 என்ன செய்ய தெரியுமா, தேவனுடைய பங்கை தேவனுக்கு கொடுக்க முடியாத என்ன செய்யுது, தடை செய்யுது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. வாசிக்கலாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம், சாரி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-43 வாசிங்க. மத்தேயு 26, 40, 43. பார்த்தீங்களா என்ன உண்டாகுது, கர்த்தர் நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுவான்னு சொன்னார். இவர் என்ன செஞ்சாரு, இப்போ கேட்குறாரு, இப்போ ஆண்டவர் பங்கை கேட்குறாரு. என்னம்மா 1 மணி நேரமாக என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணக்கூடாதா, 1 மணி நேரம் எனக்காக செலவழிக்கக்கூடாதா, 1 மணி நேரம் தேவனோட பங்கு அவருக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நேரத்தை தான் யார்கிட்ட கேட்குறாரு, யார்கிட்ட கேட்குறாரு, பேருக்கு கேட்குறாரு. எவ்வளோ பங்கு எவ்வளோ டைமை நீ என் கூட ஷேர் பண்ணேன் யோசிச்சு பாருங்க. நான் ஜெபம் பண்ணுற நேரம் நம்ம பிள்ளை இன்றைக்கி எவ்வளோ நேரம் இருக்குது. அது பங்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. எங்கள் வீட்டாமெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் 6 சாயங்காலம் 5 to 6 முக்காடை போட்டு இப்படி தலையை ஆட்டிட்டு போய் பண்ணோம். நமக்கு பயம் வந்துடும். பசுத்தமாக இருக்கும் போல இருக்குது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் சாயங்காலம் 5 மணி மாலையில். நீ ஏமா சாயங்காலம் ஜெபம் பண்ணுறான்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் அப்படிலாம் பழக்கம் அப்படின்னு கல்யாணம் முடிஞ்ச புதுசில். சரி, ஏதாவது ஜெபம் பண்ணுற பழக்கமாக இருக்கு. 5 to 6 இருந்தானே சாயங்காலம் 5 to 6 ஜெபம் பண்ண தலையை ஆட்டி ஜெபம் பண்ணணும். எங்கள் அம்மா ராத்திரி 8 to 9 அதுக்கு மேலே நம்ம வந்து பருவம் போவோம், முழங்கா போடுவோம், 3 நிமிஷம் 4 நிமிஷம் நான் பயபக்தியாக ஜெபம் பண்ணுவேன். அவங்க எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணுவோம், நான் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவேன். சரி, அது ஜெபம் பண்ணுற நேரத்தை விட்டுருங்க. ஆனால் ஜெபம் பண்ணுற நேரம் எவ்வளோ ஒதுக்கி வச்சுருக்குறோம். இப்போ இந்த 1 மணி நேரம் அங்கே காணவே இல்லை. அது தனிப்பட்ட முறையில் கேட்கணும். 1 மணி நேரம் எங்கேம்மா போச்சு, அந்த பங்கு எங்கே போச்சுன்னு கேட்கலான்னு இருக்கேன். இங்கே ஏசு 1 மணி நேரமாவது எனக்கு சோதிக்கப்படாமல் ஜெபிக்கக்கூடாதுன்னு கேட்டார். திரும்பி வந்து பார்த்தா மறுபடியுது. அப்போ இந்த காலையில் நமக்கு தூங்கணும் பழக்கம், ஜெபம் பண்ண பழக்கம் சரியாக வரல அப்படின்னா, நீங்கள் மெய்யாகவே தேவனுக்கு கீழ்ப்படுத்தினா காலை 5 மணிக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, கீழ்ப்பட நிரூபிங்க. மார்க் 1 பற்றி எடுத்து பாருங்க. இயேசு அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை கூட காலையில் அந்த வனாந்து போய் தேவனை தேடுற பழக்கம் இருந்து கீழ்ப்படிதல் காண்பித்தார் பூமியில் ஜீவித்த காலத்தில். வாசிக்கலாம் மார்க் 1:35. போய் எப்போங்க அது மதியானமா அதிகாலையில் ரைட்டா. இப்போ அவர் தூக்கம் எங்கே போச்சு, அதுக்கு இந்த வருஷம் வாசித்து பாருங்க. அவர் என்ன வேலை செஞ்சுருந்தாரு பாருங்க. இந்த வருஷம் வாசிச்சு பாருங்க. வாசி. பலவித வியாதிகள் உபத்தப்பட்டிருந்த அநேகரை சுஸ்தமாக்கினா. ஒரு ஆள் இல்லைங்க, ஒரு வீட்டு போய் ஹவுசஸ் படி ஜெபம் பண்ணுறல, அநேகரை அவர் சுஸ்தமாக்கினார். ஒவ்வொரு பல பிசாசை துரத்தணும். ஆவி துரத்தினா உங்களுக்கு எவ்வளோ டயர்டாகும் தெரியுமா. ஒரு நாள் ஆவி துரத்தி பாருங்க, உங்களுக்கே மூச்சு விட்டோம். என்ன பல ஆவிகளை துரத்தினார், பல பேரை என்ன செஞ்சார், சுஸ்தமாக்கினார்.
போனார். ஆ. அவர்கள் பேசுவதற்கு ஒரு இடம் கொடுக்கவில்லை. கொடுக்காமல் அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தார். மறுநாள் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வியாதியை சுத்தமாக்குறதும் ஆவி வரைக்கும் போய் அந்த ஆணை அப்பா டயர்டாக போய் பட்டா விடுஞ்சிச்சு. உடனே என்ன செஞ்சா? அதிகாலை எழுந்து மறுபடியும் நினைச்சா தேவனுக்கு போய் தேவனை தன் பங்கினை கொடுக்க போனார். ஹalleluya. தன் நேரங்கள் பங்கினை கொடுக்க போனார். அந்த செலவு அதாவது நேரமும் செயலும் ரெண்டு ஒன்று தான். செயல் இல்லாமல் நேரம் இருக்க முடியாது. ஆனால் எது வீணாக்கக்கூடாதுன்னு ரெண்டு தனித்தனியாக சொன்னேன். நேரத்தையும் செயலையும் கர்த்தர் சில அதிகாலையிலே தன் பங்கினையாக தேவனுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே பூமியில் ஜீவிப்பு கொடுத்தார். அப்போது இங்கே நம்ம இந்த 3 பங்கினை கொடுக்க என்ன தடவை இருக்குது? ஃபஸ்ட்டு நம்முடைய தூக்கம் தான். நம்ம தூக்கம் காலையில் கொடுக்குற பங்கு என்ன செய்ய சிஸ்டர்? லாக் பண்ணணும். அப்புறம் ஜெபம் தானே. ஐயா 7 மணி கூட பண்ணாலும் தேவனுக்கு கேட்டுக்கொள்வார். தேவன் நீங்கள் 24 hours ஜெபம் பண்ணாலும் கேட்டுக்கொள்வார். ரைட்டா? பிரச்சனை என்னன்னா வசனத்தை கீழ்ப்படிந்து அந்த பிரமாணத்துக்குள்ள நேரத்துக்கு நீ தேவன் செலவழிச்சிருக்கியா? தேவன் உங்களுக்கு ஜெபம் பண்ண ஒரு நேரத்தை கொடுத்துருக்கார். அந்த பங்கிலே நீ டெய்லி செலவழிக்கிறியா? தேவனுக்கு செலவழிக்கிறியா? இதான் கேள்வி. நீ எப்போவுமா இஷ்டப்படுறது ஜெபம் பண்ணுறதில்ல. உனக்கு கஷ்டம் வரும்போது ஜெபம் பண்ணுவேன், சந்தோஷமா இருந்தால் சரி நன்றியை சோதம் சொல்லுவேன், துன்பம் வரும்போது ஒவ்வொன்று கத்துவேன். அந்த ஜெபத்தை இங்கே சொல்ல வரல. அன்றாடம் நீ ஜெபிக்கும் நேரங்கிற ஜெபம் பண்ணுகிற நேரம் பங்கில நீ தேவன் கொடுத்துருக்கியா? அதான் கீழ்படுத்திருக்காயா? அன்றாடம் நீ தேவன் செய்ய வேண்டிய செயலை பைபிள் வாசிக்கிறதோ தியானம் பண்றதோ பிறகு தெரிவிக்கிறதோ ஒரு சாட்சி அறிவிக்கோ நீ செஞ்சியா? அந்த பங்கில ஒதுக்கினியா? அதை செய். நீ தேவன் கீழ்படுத்திருக்காயா? உன் கை பேசுற தேவனுக்கு சரியா? தேவன் ஆழத்தை சேர்த்தியா? தேவன் ஆழத்தில் கையில் பேசாம சில காரியங்கள் செய்தியா? அதான் தேவனுக்கு கொடுக்க சரியான பங்கா. இந்த 3 காரியங்களும் தேவனுக்கு பங்கா கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை மெச்சிக் கொள்வாங்க. ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதுக்கு தடையா வருது தூக்கம். நிச்சயமா அந்த தூக்கம் நீ தேவனுக்காக செலவழிக்கிற அந்த ஜெபங்கள் பங்கு என்ன செஞ்சிடும்? கொடுக்க விடாது. ரைட்டா? அப்போ இங்கே பேதுருக்கு அது பெரிய தடையா இருந்தது. சில ஆராய்ச்சிகள் எப்படி கொடுத்து வச்சிருக்கோமா? இது அப்புறம் கேட்குறேன். இப்போ சாத்தான் புடவிட வரான், நான் உனக்காக ஜெபம் பண்ணுன்னு பேருக்கு சொல்கிறார். உடனே பேருக்கு சொல்கிறாரு, நான் சாபிலும் உங்களுக்கு இருப்பாண்டவரே அப்படின்றார். இந்த இப்போ ஈவினிங்கே நீ மறுநிலைப்பா ராத்திரி அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பேருக்கு அந்த 1 மணி நேரம் ஜெபிச்சாந்தானா அவர் தேவனை ராத்திரி மறந்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் சொல்கிறார். அந்த 1 மணி நேரம் எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? அவர் ஜெபம் பண்ணியிருந்தானா அந்த வல்லமை பெற்றுப்பார். ஏன்னா அதே எஸ்எம் சொல்கிற இயேசு என்ன செஞ்சார்? தேசத்தில் ஜெபிச்சா தேவன் பலப்பட்டு போனான். இவர்கள் என்ன செஞ்சார்கள்? அந்த பங்கினை தேவனுக்கு செலவழிக்காம இருந்த விதமாய் பலவீனமாக இருந்தார்கள். ராத்திரி என்ன செய்யறாங்க? இயேசு மறந்துச்சிட்டாங்க. நீங்க தேவனுடைய பங்கினை, அதாவது ஜெபம் என்கிற நேரம் பங்கினை தேவனுக்கு நீங்க செலவழிக்காம போனீங்கன்னா நிச்சயமாக அவன் மறுதளித்து அழுது போன ஒரு நம்ம அழுகிற ஒரு நேரம் வந்து நாமெல்லாம் இன்னைக்கு அழுகிற நேரம் என்ன அப்படி தெரியுமா? தேவனுடைய பங்கை நாம் தேவன் சரியா செலுத்துறது இல்லை. அது நேரமோ அல்லது காணிக்கையவோ இல்லைன்னா நம்முடைய ஆக்டிவிட்டிகளோ செயல்பாடுகளையோ நம்ம நடைமுறைகளையோ தேவனுக்குரிய பங்கு நாம் தேவனுக்கு செலுத்தனால பேருக்கு போல சனத்தில் செய்கிறோம், மனக்கசந்து அழுகிறோம். ரைட்டா? அதனால அது இந்த தூக்கம் ஒரு தடையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காரியங்கள் செய்யறோம். அதனால தூக்கத்தை அதாவது தூக்கத்தில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுற கஷ்டமான காரியம் தாங்க. எனக்கு தெரியும். நான் பர்சனலாக அதை அடிபட்டுருக்கிறேன். ஆனாலும் அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணுற பாருங்க, அதுதான் தேவனுக்கு என்ன செய்யுது? வசன பிரகாரமாக கீழ்ப்படுகிறது. ஹalleluya. நீ தேவனுக்கு மெய்யாவே வசன பிரகாரம் கீழ்ப்படுத்திட்டீங்க அர்த்தம் அப்படின்னா உங்க தூக்கத்தை தியானம் பண்ணி 1 மணி நேரமா வந்து ஜெபிக்க கூடாதா சொல்லி தேவன் நேரத்தை கேட்கலான்னு எண்ணி நீ தூக்கத்தை தியானம் பண்ணி அந்த பங்கை செலவழிச்சு பாருங்க, நிச்சயமாய் அதுதான் உங்களுக்கு மெய்யான கீழ்ப்படுதல் அமையும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. அந்த தூக்கத்தை நீங்கள் தியானம் பண்ணி தேவனுக்கு அந்த தூக்கத்தை தியானம் பண்ணுற பங்கை கொடுத்து தேவனுடைய அந்த ஜெபம் பண்ணுற நேரத்தை மாற்றுங்க. ஜெபம் பண்ண முடியாது அந்த தூக்கத்தை மாற்றுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசைப்படுறாங்க. ஹalleluya. 2வது நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் தான் நம்முடைய என்ன செய்யுது? தேவன் கொண்டு பங்கு நமக்கு கொடுக்க என்ன செய்யுது? தடை வருது. வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 61-62 வாசிக்கலாம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில்
வீட்டில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இங்க பாருங்க, இங்க அவன் கமிட் பண்ணிடுது. ஆண்டவரே உங்க பின்பற்றி வர ஆசையா இருக்கிறேன், நான் வாரேன், உங்க சீடாக இருக்கிறேன், வசந்த கீழ்படுறேன், நீ சொன்னபடியே நான் செய்வேன். ஆனால் முன்பு என் வீட்டில் ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம், என் கமிட் பண்ணலாம், கிளியர் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீயாக அப்படி இது வந்து என்ன தெரியுமா, என் வீட்டில் காரியெல்லாம் முடிச்சுட்டு நேரம் இருந்தால் நேரம் இருப்பாங்க, செயல் இருப்பாங்க, உங்கள்கிட்ட நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கமிட்மெண்ட்ஸை இங்கே முன்னாடி வைக்கிறோம். நீங்கள் அங்கே வாரன்னு சொல்லியிருந்தோம், இங்கே வாரன்னு சொல்லியிருந்தோம், வேலைகள் பெண்டிங் இருக்குது, அவ்வளோ பெண்டிங் இருக்குது, அதனால் நீ ஜபம் பண்ண முடியல, அதனால் தேவனுடைய வேலையை செய்ய முடியல, ஐயா வர சொல்லியிருந்தாங்க ஆனால் போக முடியல, என் வேலைகள் இருந்தது அப்படிதான் இருக்குது என்று சொல்லி நம்ம என்ன சார் கமிட்மெண்ட்ஸ் நம்ம முன்னாடி வச்சிருக்கோம். இப்போ அதே இப்போ அங்கே கத்தனை சொல்கிறா, நீ ஒன்ஸு என்கிட்ட பங்கு பெற்றுக்கொண்டேன்னா ஒழுங்காக திருப்பி கொடுத்துரு, அதை செலுத்துரு. வீட்டுக்காரியங்களாம் முடிச்சுட்டு நான் சும்மா இருக்கும்போது என் நேரத்தை போன்றது செலவழிப்பேன் அப்படின்னா அப்படி செய்யாத. கலப்பில் கண் வைத்த பிறகு கை வைத்த பிறகு என்னை திருப்பி பார்க்கக்கூடாதுதான். கத்திரவசம் சோத்திரம் உண்டாத இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சு கொடுங்க. நாம் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸு நாம் தேவனுக்கு பங்கு என்ன செய்யுது, தள்ளி போட வைக்குது, அவர் செய்யக்கூடாது. இப்போ அதே வசனம் 59:60 வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 59:60. பாருங்க, இப்போ பின்பற்றுவான்னு இயேசு சொல்லிட்டாரு. இப்போ என்ன செய்யறாரு, தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும் அப்படின்றார். அவன் சொல்றான். அவங்க அந்த வேலையை செய்யட்டுமே, நீ எனக்கு கமிட் பண்ண வேலையை நீ முதல்ல செய் அப்படின்றதா, எனக்குரிய பங்கை நீ ஒழுங்கா செய்ய சொல்லி அர்த்தம். தேவவசம் சோத்திரம் இல்லாத நம்மளுடைய கமிட்மெண்ட்டு நம்மளுடைய நம்மளோட வேலையில் இருக்கிறனாலையும் மற்றும் நம்ம வேலையில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனாலையும் கமிட்மெண்ட்டை நம்ம மைண்டில் செலுத்துறதுனாலையும் தேவன் நம்ம கொடுக்குற பங்கை நம்ம என்ன செய்கிறோம், சரியாக கொடுக்குறதால. தேவவசம் சோத்திரம் இல்லாத ஆகையால் சில இந்த கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிடும். கமிட்மெண்ட்டை விட கூட சொல்லவில்லை, குடும்பத்தையும் பார்த்தாகணும், வேலையும் பார்த்தாகணும். ஆனால் நம்முடைய ஜப பங்கையோ அல்லது நம்முடைய தேவனுக்காக உழைக்கிற பங்கையோ தேவனுக்காக கொடுக்குற பங்கையோ தடுக்காதபடிக்கு இந்த கமிட்மெண்ட் செய்யணும்னா அட்ஜஸ்ட் பண்ண பழகிக்கிறோம். இது ஒரு ஞானமான செயல் தான். இது எல்லாரும் இதில் பக்காவாக கீப்பப் பண்ண முடியாது. ஞானமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆகிய நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தடைகள் இந்த தேவனுடைய பங்கை நம்ம கொடுக்குறதுக்கு தடைகள் வரலாம். ஆனாலும் நாம் ஜபம் பண்ணி அந்த கமிட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்க வரணும். விசேஷமாக இந்த இடத்துல பார்க்குறது தடையாக இருக்குது, தேவனுக்குரிய தேவன் கொடுக்க தடையாக இருக்குது என்ன நம்ம கமிட்மெண்ட்ஸ் பார்க்குறோம். அது கற்ற சித்த பிரகாரமாய் நம்ம என்ன செய்யறதை கற்ற வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கமிட்மெண்ட்டையும் நம்ம ஒரு பக்கம் சரி பண்ணணும். தேவனுக்கு பங்கையும் நான் சரி பண்ண வேண்டும். தேவன் பசங்க சோத்திரம் இல்லாத. மூணாவது, கையின் பிரயாசத்தை நம்ம கொடுக்கும்போது ஒரு ஆசை நம்ம கொடுக்குறோம். இதை வச்சுக்கிட்டா என்ன, இதை வச்சு நாளைக்கு ஃபீஸை கட்டிடலாம் என்ன, இதை செஞ்சால் என்ன அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆசை வந்துட்டா அவன் அந்த இடத்துல வச்சு படைய முடியாது. வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 25. லூக்கா 18:25 வாசிங்க. 22 முதல் வாசிங்க. இப்போ அந்த வாலிபன் சொல்கிறான், நான் வந்து உங்கள் பின்பற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அல்லது நான் நல்லவனாக என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். உடனே சொன்னேன், நீ 10 கட்டளை கற்பனை கை கொண்டு நான் சின்ன வயது சரி, இன்னும் உனக்கு குறை உண்டு, போய் உனக்கு எடுத்து தரிசனம் கொண்டு போயிட்டார். உனக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்போ எனக்கு மத்திய 19:22 வாசிங்க. இங்கே அதுக்கப்புறம் போய்விட்டான்னு இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தாரேன் தரமாட்டேன்னு ஒன்றும் சொல்லலை, அவன் போயிட்டான். வாசிக்கலாம். போய்விட்டான். அவனுக்கு அந்த காணிக்கையை கையின் பசை கொடுக்க என்ன செய்யல, மனது இல்லை. தேவவசம் சோத்திரம் அது ஒரு ஆசை. இந்த ஆசை உள்ளவன் என்ன செய்ய முடியாது,
ரசிக்கப்பட முடியாது. ஆனால் தேவனால் கூட வேறு ஒன்றும் இல்லை சொல்லி அந்த பொறுப்பை தேவனிடத்தில் ஒப்படைச்சார் இயேசு கிறிஸ்து. பிதாவிடத்தில் ஒப்படைச்சார் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இங்கே நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம கையின் பிரயாசத்தை நம்ம சிலது கொடுக்குறதுக்கு நம்ம ஆசை நம்ம தடுத்துடும். அது நமக்கு அந்த தேவைகள் இருக்குது, இந்த தேவைகள் இருக்குது, அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துடலாம், இப்போ கொடுத்துடலாம், அப்படி கொடுத்துடலாம். தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய பங்கிலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு நேரம் என்கிற பங்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கர்த்தருடைய செயல் செய்யறதுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கிறார். கை பிரசம் கொடுக்குற ஒரு பங்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கார். அது அவரோட பங்கு உங்கள் கையில் இருக்குது. எக்காத்து கொண்டு அந்த பங்கு உங்கள் கையில் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது உடனே என்ன செஞ்சிடணும்? அவருக்கு செலுத்திடணும். இதில் ஏதாவது ஆசைப்பட்டோ தூக்கத்தினாலேயோ கமிட்மெண்ட்னாலேயோ தள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த பேர் அழுத போல அழுத உண்டாகும். மாத்தாள் புலம்புன போல வருத்தம் உண்டாகும். அப்போ நமக்கு சிலது வருத்தமும் அழுகையும் ஏன் உண்டாகுது அப்படின்னா நாம் தேவனுக்கு கொடுக்கலை. தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்குண்டு கொடுக்கவில்லை. தேவனுடைய செயல்பாடு தேவனுக்குண்டு பங்காக கொடுக்கவில்லை. தேவனுடைய காணிக்கை தேவனுக்குண்டு நாம கொடுக்கவில்லை. இதனால் என்னோட வருத்தம் அழுகை உண்டாயிட்டு சொல்லி பேதர் போல மாற்றம் நம்ம ஒரு மாதிரியாக பார்த்தோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இந்த காரியங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த தடைகளாக வருது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த பங்கு தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த தடைகள் நமக்கு வரும். ஆகிய தேவ பிள்ளைகள் இந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவனுக்குரிய கொடுக்கறதை நாம் கவனமாக இருப்போமாக. அது அவர் நேரமாக இருந்தாலோ அல்லது நம்முடைய செயல்பாடு இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம கை பிரசந்தாலும் சரி, இந்த மூணும் தேவனுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கொடுத்தாக வேண்டும். இதுதான் மெய் கீழ்ப்படுதலுக்குரிய அடையாளமாகும். ஹல்லேலூயா. மெய் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அடையாளமாகும். தேவனுக்கு சோத்திரம் இல்லாதாக. ஆகையினாலே நாம் தொடர்ந்து இன்னும் எந்தெந்த இடத்துலலாம் நாம் தேவனுக்காக நம்ம நேரம் என்று பங்கினை கொடுக்காமல் இருக்கிறோமோ, எந்த இடத்துலலாம் தேவனுக்கென்று நம்முடைய செயல்களை தேவனுக்கென்று அர்ப்பணிக்காமல் இருக்கிறோமோ, அந்த பங்கினை கொடுக்காமல் இருக்கிறோமோ, இனி எந்தெந்த இடத்துலலாம் தேவனுக்கென்று அவருடைய காணிக்கையுடைய தசமாக காணிக்கை மற்ற உற்சாக காணிக்கை செலுத்தாமல் இருக்கிறோங்களோ, அந்த பங்கினை நாம் சரியாக செலுத்தி தேவன் ஆசனம் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. இங்கே 1 வாசிக்கலாம். இப்படி நீங்கள் உங்களுக்கு கீழே கொடுக்குற ஆசீர்வாதம் நிறைவேறினா முதல்ல நான் சொன்ன கற்பனை கட்டளை நீ கை கொண்டு நடந்து வா என்று சொல்லி கத்த சொல்கிறார். எப்படி நடக்கணும்னா இந்த நேரத்தையும் இந்த கை பிரயாசத்தையும் விசேஷமாய் அவருக்குள்ள செயல்பாடுகளையும் நாம் தேவனுக்கென்று பங்காய் கொடுத்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படி காணும்போது கீழுடைய போட்டுக்கிற 14 வருஷத்தில் உள்ள அந்த ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வாசத்தை முடிக்கலாம். 28:1. அவர் சத்தத்துக்கு கீழ்பட்டு நீ இருப்பாயானா பூமியில ஒண்ணு என்ன செய்வார்? மேன்மையா இருப்பார். அவர் சத்தத்துக்கு கீழ்பட்டு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அன்றாடம் தேவனுக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் என்ற பங்கினை சரியாக தேவனுக்கு கொடுத்து விடுங்க. அன்றாடம் தேவனுக்கு செயல்பாடு உள்ளே ஆவிக்குரிய காரியங்களே நீ தேவனுக்கு பங்காக கொடுத்து விடுங்க. அன்றாடம் நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளோ கையில் பிரயாசத்தோ உழைப்போ தேவனுக்கு நீ சரியாக பங்கினாக கொடுத்து விடுங்க. இப்படி தேவனுக்குரிய நீங்கள் கொடுக்கும்போது தேவனுக்காக நீங்கள் கொடுக்கும்போது நீ கர்த்தர் வசனத்துக்கு கீழ்பட்டிருப்பீங்க. கர்த்தர் மேன்மையாக இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம அப்படி தேவனை ஸ்தோத்திரிப்போமாக.